அத்தியாயம் 37. அவமானத்தை வெல்வது. இதைப் படிக்கும் உங்களில் பலர் பின்தங்கியிருப்பதற்காக வெட்கமாகவும் உணர்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் பேரானந்தத்தைப் பற்றி எச்சரித்தும் நீங்கள் கேட்காததால் இருக்கலாம். நீங்கள் தேவாலயத்திற்குச் சென்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்ததால், மற்றவர்களுக்கு நல்லது செய்ததால் இருக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று நினைத்தீர்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களையும் அவர்கள் இயேசுவின் மீதான நம்பிக்கையையும் கேலி செய்ததால் உங்கள் கல்வி, வளர்ப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் நீங்கள் ஆறுதல் அடைந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறீர்கள். உங்கள் கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களின் காரணமாக குற்ற உணர்வு மற்றும் அவமான உணர்வுகள் உள்ளன. ஆதாமும் ஏவாளும் அவமானத்தை உணர்ந்தனர். அவர்கள் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டு கண்கள் திறந்த மறுகணம் அவமானம் ஏற்பட்டது. இந்த வசனத்தில் அவர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள். அந்த நேரத்தில் அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் திடீரென்று தங்கள் நிர்வாணத்தில் வெட்கப்பட்டார்கள். எனவே அவர்கள் தங்களை மறைப்பதற்கு அத்தி இலைகளை ஒன்றாக தைத்தனர். ஆதியாகமம் 3:7 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. அவர்கள் ஏன் வெட்கப்பட்டார்கள்? அவர்கள் பாவம் செய்ததை அவர்கள் அறிந்ததே இதற்குக் காரணம். இந்த வசனங்களில் இப்படிப்பட்ட அவமானத்தைப் பற்றி தானியேல் தீர்க்கதரிசி பேசுகிறார். ஆண்டவரே, நீங்கள் சரியானவர். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது எங்கள் முகங்கள் வெட்கத்தால் மூடப்பட்டிருக்கும். யூதா, எருசலேம் மக்கள் மற்றும் அனைத்து இஸ்ரவேலர்கள் உட்பட நாங்கள் உமக்கு விசுவாசமின்மையின் காரணமாக நீங்கள் எங்கெல்லாம் எங்களைத் துரத்திவிட்டீர்களோ அங்கெல்லாம் சிதறிக் கிடக்கும் எங்கள் அனைவருக்கும் இதுவே உண்மை. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எதிராகப் பாவம் செய்ததால் நாங்களும் எங்கள் அரசர்களும் இளவரசர்களும் முன்னோர்களும் வெட்கத்தால் சூழப்பட்டுள்ளோம். டேனியல் 9:7-8 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. கடவுளுக்குக் கீழ்ப்படியாததால் தாங்கள் பாவம் செய்ததை அறிந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிய ஒரே ஒரு விதி மட்டுமே இருந்தது. அவர்கள் செய்யவில்லை. நாம் எப்போது பாவம் செய்கிறோம் என்பது நமக்குத் தெரியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உலகில் பாவம் செய்தவர்களைக் கண்டிக்கிறார். இந்த வசனங்களில் இயேசு இதை நமக்குச் சொன்னார். சத்தியத்தின் ஆலோசகரும் ஆவியும் பரிசுத்த ஆவியானவர். ஆயினும்கூட நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன். நான் வெளியேறுவது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனென்றால் நான் போகவில்லை என்றால் ஆலோசகர் உங்களிடம் வரமாட்டார். ஆனால் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்ததும் பாவத்தைப் பற்றியும் நீதியைப் பற்றியும் நியாயத்தீர்ப்பைக் குறித்தும் உலகத்திற்கு உணர்த்துவார். பாவத்தைப் பற்றி, ஏனென்றால் அவர்கள் என்னை நம்பவில்லை. எனினும் அவர் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார். ஏனென்றால் அவர் சுயமாகப் பேசமாட்டார். ஆனால் எதைக் கேட்டாலும் பேசுவார். ஜான் 16:7-9 13 நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நான் வளர்க்கப்படவில்லை, கடவுளையோ இயேசுவையோ அறிந்து வளரவில்லை. ஏறக்குறைய 30 வயது வரை நான் இயேசுவை சந்திக்கவில்லை. நான் ஒரு விசுவாசியாகி இயேசு எனக்காக என்ன செய்தார் என்பதைப் பற்றி அனைத்தையும் அறிந்த பிறகு என் கடந்தகால நடத்தைக்காகவும் விரைவில் அவரைத் தேடாததற்காகவும் வெட்கமாகவும் உணர ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாட்டின் ஒரு நல்ல பகுதியை எழுதிய ஒரு மனிதனும் இருக்கிறார். அது நம்மைப் போலவே உணர்ந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலைப் பற்றியும் அவர் எப்படி இயேசுவை அறிந்து கொண்டார், குற்ற உணர்வு மற்றும் அவமானம் போன்ற உணர்வுகளை அவர் எவ்வாறு சமாளித்தார் என்பதைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன். பவுல் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பு அவர் தனது யூத பெயரான தர்சஸ் சவுல் என்று அழைக்கப்பட்டார். பைபிளில் இயேசுவைப் பற்றி பிரசங்கித்ததற்காக இயேசுவின் சீடர்களில் ஒருவரான ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும்போது சவுலை நாம் அறிமுகப்படுத்துகிறோம்.
சவுல் கொலைக்கு சாட்சியாக இருந்தார், அதை ஒப்புக்கொண்டார். இந்த வசனங்களில் ஸ்தேவான் பேசுகிறார். நீங்கள் கடினமான கழுத்து மற்றும் இதயம் மற்றும் காதுகளில் விருத்த சேதனம் செய்யப்படாதவர், நீங்கள் எப்போதும் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறீர்கள். உங்கள் பிதாக்கள் செய்தது போல் நீங்களும் செய்கிறீர்கள். இப்போது அவர்கள் இவற்றைக் கேட்டபோது அவர்கள் இருதயம் துண்டிக்கப்பட்டு அவரை பற்களால் கடித்தார்கள். ஆனால் அவர்கள் உரத்த குரலில் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை நிறுத்தி ஒருமனதாக அவரை நோக்கி விரைந்தனர். நகருக்கு வெளியே தூக்கி எறிந்து கல்லெறிந்தனர். சாட்சிகள் தங்கள் ஆடைகளை சவுல் என்ற இளைஞனின் காலடியில் வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள் என்று ஸ்தேவான் அழைத்தபோது அவர்கள் கல்லெறிந்தார்கள். சவுல் தனது மரணத்திற்கு சம்மதித்தார். அந்நாளில் எருசலேமில் இருந்த சபைக்கு எதிராக பெரும் துன்புறுத்தல் எழுந்தது. அப்போஸ்தலரைத் தவிர அவர்கள் அனைவரும் யூதேயா மற்றும் சமாரியாவின் பிராந்தியங்களில் சிதறிக் கிடந்தனர். சவுல் சபையை அழித்து ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் சிறைக்கு இழுத்துச் சென்றார். செயல்கள் 7, 51, 54, 57 முதல் 59, 8, 1, 3. இயேசுவின் விசுவாசிகளுக்கு எதிரான கடுமையான துன்புறுத்தல் அன்றே தொடங்கியது என்பதையும் நாம் அறிகிறோம். சவுல் இந்த துன்புறுத்தலின் தலைவராக இருந்தார். இயேசுவின் சீடர்களை அழிக்க அவர் எல்லா இடங்களிலும் சென்றார். ஆண்களையும் பெண்களையும் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியே இழுத்துச் சிறைக்கு அனுப்பினார். இயேசுவின் சீஷர்களைக் கொல்லத் துடித்தார். யூத மதத் தலைவர்களின் அதிகாரத்தின் கீழ் அவர் இந்த பயங்கரமான செயல்களை செய்தார். ஆனால் சவுல் கர்த்தருடைய சீஷர்களுக்கு எதிராக இன்னும் அச்சுறுத்தல்களையும் படுகொலைகளையும் சுவாசித்துக் கொண்டு பிரதான ஆசாரியனிடம் சென்று ஆணோ பெண்ணோ வழி விலகுபவர்களைக் கண்டால் தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு கடிதம் கேட்டார். அவர்களைக் கட்டி எருசலேமுக்குக் கொண்டு வாருங்கள். செயல்கள் 9, 1 முதல் 2. சவுல் ஒரு பயங்கரவாதி. இயேசுவின் சீடர்களைத் துன்புறுத்தினார். ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் ஒரு நொடியில் மாறிவிட்டது. சவுல் விசுவாசிகளைத் துன்புறுத்துவதற்காக டமாஸ்கஸுக்குச் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளியால் சூழப்பட்டான். ஒரு குரல் அவரிடம் பேசி, ஏன் அவரைத் துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டது. யார் பேசுகிறார்கள் என்று சவுல் கேட்டார். குரல் பதிலளித்தது, நீங்கள் துன்புறுத்துகிற இயேசுவே. சவுல் இயேசுவை பார்த்த பிறகு அவர் பார்வையற்றவராக இருந்தார். அவர் பார்க்க முடியவில்லை. இந்த வசனங்களில் சவுல்தான் பயணிக்கிறார். அவர் பயணம் செய்யும்போது அவர் டமாஸ்கஸை நெருங்கினார். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரைச் சுற்றி பிரகாசித்தது. அவர் பூமியில் விழுந்து, சவுலே, சவுலே, ஏன் என்னைத் துன்பப்படுத்துகிறாய்? அவன், நீ யார் ஆண்டவரே? நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார் ஆண்டவர். ஆனால் எழுந்து நகரத்திற்குள் நுழையுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குச் சொல்லப்படும். அவருடன் பயணித்தவர்கள் சத்தம் கேட்டும் யாரையும் காணாதவாறு பேசாமல் நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களைத் திறந்தபோது யாரையும் காணவில்லை. அவர்கள் அவனைக் கைப்பிடித்து தமஸ்குவுக்குக் கொண்டு போனார்கள். செயல்கள் 9, 3 முதல் 8. நீங்கள் நினைத்துப் பார்க்கிறபடி சவுல் திகிலடைந்து பிரமிப்புடன் இருந்தார். ஒரே நொடியில் அவனுக்கு எல்லாமே மாறிவிட்டது. அந்த நேரத்தில் இயேசுவைப் பற்றி அவர் நம்பிய அனைத்தும் தவறானவை என்பதை அவர் அறிந்தார். அவர் துன்புறுத்துபவர்கள் அதை சரியாகச் சொன்னார்கள் என்பதை அவர் அறிந்தார். அவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மையை பிரசங்கித்தனர். இயேசுவை சவுல் சந்தித்ததைப் பற்றிய மற்றொரு பதிவு இங்கே. இது சில கூடுதல் விவரங்களை வழங்குகிறது. இந்த வசனங்களில் சவுல் பேசுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். நான், ஆண்டவரே, நீங்கள் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்றார். ஆனால் எழுந்து உங்கள் காலடியில் நில், ஏனென்றால் நீங்கள் கண்டவைகளுக்கும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் காரியங்களுக்கும் உங்களை ஒரு வேலைக்காரனாகவும்
சாட்சியாகவும் நியமிக்க நான் உங்களுக்குத் தோன்றினேன். அவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கும் சாத்தானின் வல்லமையிலிருந்து தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு அவர்களுடைய கண்களைத் திறக்கும்படி நான் உன்னை அனுப்புகிற ஜனங்களிடமிருந்தும் புறஜாதிகளிடமிருந்தும் உன்னை விடுவித்து அவர்கள் பாவ மன்னிப்பையும் சுதந்தரத்தையும் பெறுவார்கள். என்மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். செயல்கள் 26:15-18. அன்று சவுல் செய்ததைப் போலவே நீங்களும் உணருகிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். உங்களுக்கான அனைத்தும் ஒரு நொடியில் மாறிவிட்டன. இயேசுவின் சீடர்கள் அனைவரும் பேரானந்தத்தில் மறைந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கை மாறியது. இயேசுவைப் பற்றியும் சத்தியத்தைப் பற்றியும் இந்த புதிய அறிவுக்கு சவுல் எப்படி பதிலளித்தார் என்பதைப் பார்ப்போம். அவர் பார்வையில்லாமல் இருந்தார் என்பது சவுலைக் குறிக்கிறது. அவர் 3 நாட்கள் பார்வையில்லாமல் இருந்தார். சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இப்போது டமாஸ்கஸில் அனனியா என்ற ஒரு சீடர் இருந்தார். ஆண்டவர் தரிசனத்தில் அவரிடம், அனனியா. அவன், இதோ நான்தான் ஆண்டவரே என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து நேரான தெருவுக்குப் போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை விசாரிப்பாயாக என்றார். இதோ அவர் ஜெபம் செய்கிறார். ஒரு தரிசனத்தில் அனனியா என்ற ஒரு மனிதன் உள்ளே வந்து அவன் பார்வை பெறுவதற்காக தன் மேல் கைகளை வைப்பதைக் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இவன் எருசலேமில் உமது பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு தீமை செய்தான் என்று பலரிடமிருந்து கேள்விப்பட்டேன். உமது பெயரைச் சொல்லிக் கூப்பிடுகிற யாவரையும் பிணைக்க பிரதான ஆசாரியர்களிடமிருந்து அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் கர்த்தர் அவனை நோக்கி, நீ போ, தேசங்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் முன்பாக என் நாமத்தைத் தாங்க நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் அவன். ஏனென்றால் என் பெயருக்காக அவன் எத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் அவனுக்குக் காட்டுவேன். செயல்கள் 9:9-16. சவுல் செய்த முதல் காரியம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து உபவாசம் இருந்தது. இயேசுவின் சீடர்களில் ஒருவர் தன்னிடம் வரும் வரை காத்திருந்து 3 நாட்கள் இதைச் செய்தார். கடவுளுடன் அவர் பிரார்த்தனை செய்யும்போது கடவுள் தனது செய்தியை பரப்புவதற்கான ஒரு கருவியாக அவரைத் தேர்ந்தெடுத்தார் என்பதை அவர் அறிந்தார். ஒரு கருவியாக கடவுள் தனது நோக்கத்தை அடைய அவரைப் பயன்படுத்த நினைத்தார். அவர் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இயேசுவைப் பற்றிய நற்செய்தியைப் பிரசங்கிக்க கடவுள் அவரைப் பயன்படுத்த நினைத்ததற்கு சவுல் என்ன பதிலளித்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த வசனங்களில் சவுல் பேசுகிறார். நான் சொன்னேன், ஆண்டவரே, உம்மை நம்பியவர்களை நான் எல்லா ஜெப ஆலயங்களிலும் சிறைப்பிடித்து அடித்தேன் என்பதை அவர்களே அறிவார்கள். உங்கள் சாட்சியாகிய ஸ்தேவானின் இரத்தம் சிந்தப்பட்டபோது நானும் அவனுடைய மரணத்திற்கு சம்மதித்து அவனைக் கொன்றவர்களின் ஆடைகளைக் காத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தேன். அவர் என்னை நோக்கி, புறப்படு, நான் உன்னை இங்கிருந்து வெகு தூரத்தில் புறஜாதிகளுக்கு அனுப்புவேன் என்றார். செயல்கள் 22:19-21. நான் அப்போஸ்தலரில் சிறியவன். நான் தேவனுடைய சபையை துன்புறுத்தியதால் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன். முதல் கொரிந்தியர் 15:9. சவுல் தகுதியானவர் அல்ல என்று அறிந்திருந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் தனது முந்தைய நடத்தைக்காக வெட்கப்பட்டார். அவர் இயேசுவின் சீடர்களைத் துன்புறுத்தினார். அவர்களில் சிலரைக் கொன்றார். அவர் இயேசுவின் சீடர்களை அடித்து சிறையில் அடைத்ததை எல்லா ஜெப ஆலயங்களிலும் உள்ள அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர் தனது சீடரான ஸ்தேவானைக் கொல்வதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறினார். சவுல்தான் செய்ததைக் கடவுளிடம் கூறினார். இயேசுவுக்கு எதிராக அவர் செய்த பாவங்களைப் பற்றி அவர் தனது இதயத்தை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்பது நமக்குத் தெரியும். தேவன் சவுலிடம் தனக்குத் தெரியாத இடத்திற்குச் சென்று இயேசுவைப் பற்றி புறஜாதிகளுக்குப் பிரசங்கிக்க விரும்புவதாகக் கூறினார். புறஜாதிகள்
யூதரல்லாத மக்கள். சவுல் இந்த வசனங்களில் கடவுளின் கருணையைப் பற்றி பேசுகிறார். தம்முடைய வேலையைச் செய்ய எனக்கு பலத்தைக் கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன். நான் கிறிஸ்துவின் பெயரை நிந்தித்தாலும் அவர் என்னை நம்பகமானவராகக் கருதி அவருக்குச் சேவை செய்ய என்னை நியமித்தார். என் கொடுமையில் நான் அவருடைய மக்களைத் துன்புறுத்தினேன். ஆனால் நான் அறியாமையிலும் நம்பிக்கையின்மையிலும் செய்ததால் கடவுள் என்மீது கருணை காட்டினார். ஓ, நம் ஆண்டவர் எவ்வளவு தாராளமாகவும் கருணையுடனும் இருந்தார்! கிறிஸ்து இயேசுவிடமிருந்து வரும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் என்னை நிரப்பினார். இது நம்பகமான வாசகம். இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு பாவிகளை இரட்சிக்க உலகிற்கு வந்தார். அவர்களில் நான் மிகவும் மோசமானவன். ஆனால் கடவுள் என்மீது இரக்கம் காட்டினார். இதனால் கிறிஸ்து இயேசு மிக மோசமான பாவிகளிடமும் தம்முடைய மிகுந்த பொறுமையின் முதன்மையான உதாரணமாக என்னைப் பயன்படுத்தினார். அப்போது மற்றவர்கள் தாங்களும் அவரை நம்பி நித்திய ஜீவனைப் பெற முடியும் என்பதை உணர்வார்கள். முதல் தீமோத்தேயு 1:12-16 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பின்தங்கியிருப்பதன் மூலம் நீங்கள் மிகவும் மோசமாகிவிட்டீர்கள் என்றும் உங்களை மீட்டுக்கொள்ள எந்த வழியுமில்லை என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்வது சரிதான். உங்களால் உங்களை மீட்க முடியாது. ஆனால் கடவுளால் முடியும். கடவுள் உங்களை ஏற்கனவே மீட்டுவிட்டார். இயேசு உங்களுக்காக மரித்தார். தர்சசின் சவுலைப் போன்ற ஒரு பயங்கரவாதியையும் கொலையையும் கடவுள் மன்னித்து பயன்படுத்தினால் அவர் உங்களையும் மன்னித்து பயன்படுத்துவார். சவுல் உணர்ந்த தருணத்திற்குப் பிறகு செய்ததை நீங்கள் செய்ய வேண்டும். கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். பின்தங்கியிருப்பதற்காக உங்கள் அவமானத்தையும் சங்கடத்தையும் ஒப்புக்கொள்ளுங்கள். மற்றும் கடவுளுக்கு எதிராக நீங்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். பின்னர் கடவுள் உங்களிடம் பேசுவதைக் கேளுங்கள். என் பாவத்தை உன்னிடம் ஒப்புக்கொண்டேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்கவில்லை. நான் கர்த்தரிடம் என் மீறுதல்களை அறிக்கையிடுவேன் என்றேன். என் பாவத்தின் அக்கிரமத்தை நீர் மன்னித்தீர். சங்கீதம் 32:5. மிக மோசமான பாவிகளையும் கடவுள் மன்னிப்பார் என்று சவுல் கூறுகிறார். அவர் பாவங்களின் நீண்ட பட்டியலை வழங்குகிறார். பின்னர் மிக முக்கியமான விஷயத்தை கூறுகிறார். ஆனால் நீங்கள் புனிதப்படுத்தப்பட்டீர்கள். நீங்கள் கழுவப்பட்டீர்கள். நீங்கள் இயேசுவில் விசுவாசம் வைத்தவுடன் அந்த பொல்லாத பாவி நீங்கள் முன்பு இருந்தவர். இனி நீங்கள் யார் என்பது இல்லை. அல்லது அநியாயக்காரர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தைச் சுதந்தரிப்பதில்லை என்பது உங்களுக்குத் தெரியாதா? ஏமாந்து விடாதீர்கள். ஒழுக்கக்கேடானவர்களோ, விக்கிரக வழிபாடு செய்பவர்களோ, விபச்சாரிகளோ, ஆண் விபச்சாரிகளோ, ஓரினச் சேர்க்கையாளர்களோ, திருடர்களோ, பேராசைக்காரர்களோ, குடிகாரர்களோ, அவதூறு செய்பவர்களோ, பணம் பறிப்பவர்களோ கடவுளுடைய ராஜ்யத்தைச் சுதந்தரிக்க மாட்டார்கள். உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். முதல் கொரிந்தியர் 6:9-11. கடவுள் தம் சீடர்களில் ஒருவரான அனனியாவை சவுலிடம் அனுப்பினார். அனனியா சவுலின் மீது கைகளை வைத்து கடவுளின் பரிசுத்த ஆவியைப் பெற அவருடன் ஜெபம் செய்தார். சவுல் அனனியாவுடன் ஜெபித்த பிறகு அவருடைய குருட்டுத்தன்மை நீங்கியது. அவனால் மீண்டும் பார்க்க முடிந்தது. அனனியா புறப்பட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்குத் தரிசனமான கர்த்தர், நீ பார்வை பெறவும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும் என்னை அனுப்பினார். உடனே அவன் கண்களிலிருந்து செதில்கள் போன்ற ஒன்று விழுந்தது. அவன் பார்வையைப் பெற்றான். அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றார். செயல்கள் 9:17-18. இது முக்கியமானது. ஏனென்றால் சவுலின் பார்வை வெறும் உடல் பார்வையை விட அதிகமாக இருந்தது. அவருடைய பார்வை முழுவதும் மாறிவிட்டது.
அவர் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் துன்புறுத்தியபோது, பரலோகத்திற்கு செல்லும் இயேசுவைப் பற்றிய கடவுளின் சத்தியத்திற்கு அவர் ஆன்மீக ரீதியில் குருடராக இருந்தார். இப்போது அவர் உண்மையில் பார்க்க முடிந்தது. இயேசுவின் இரட்சிப்பின் கிருபையில் நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தால், நீங்கள் குருடராக இருக்க முடியாது. சவுலைப் போலவே உங்களுக்கும் புதிய பார்வை கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் ஒளியைக் காணலாம். இயேசு ஒரு குருடனை குணப்படுத்தினார். பின்னர் அவர் ஜெப ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஏனென்றால் கடவுள் அவரை குணப்படுத்தினார் என்று அவர் நம்பினார். பார்வையற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தாம் இவ்வுலகிற்கு வந்ததாக இயேசு அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்களில் முன்னாள் பார்வையற்றவர் இயேசுவிடம் பேசுவதற்கு முன்பு யூத மதத் தலைவர்களுடன் பேசுகிறார். எனவே அவர் ஒரு பாவி என்று எனக்குத் தெரியாது என்று பதிலளித்தார். எனக்கு ஒன்று தெரியும், நான் பார்வையற்றவனாக இருந்தாலும் இப்போது பார்க்கிறேன். அவர்கள் மீண்டும் அவரிடம், அவர் உங்களுக்கு என்ன செய்தார்? அவர் எப்படி உங்கள் கண்களைத் திறந்தார்? இந்த மனிதன் கடவுளிடமிருந்து வரவில்லை என்றால் அவனால் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் அவரைத் துரத்திவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டு அவரைக் கண்டுபிடித்து, நீங்கள் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறீர்களா? அவர் பதிலளித்தார், ஆண்டவரே, நான் அவரை நம்புவதற்கு அவர் யார்? இயேசு அவனை நோக்கி, நீங்கள் இருவரும் அவரைப் பார்த்தீர்கள், அவரே உங்களோடு பேசுகிறார் என்றார். அவன், ஆண்டவரே, நான் நம்புகிறேன். மேலும் அவரை வணங்கினார். இயேசு சொன்னார், நான் நியாயத்தீர்ப்புக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும், மேலும் பார்ப்பவர்கள் குருடர்களாக ஆகலாம். ஜான் 9:25 முதல் 26, 33, 35 முதல் 39 வரை. உங்கள் இதயத்தின் கண்களை ஒளிரச் செய்ய இயேசு வந்தார். சவுலுக்கு நடந்தது இதுதான். அவர் இயேசுவைக் கண்டார், அவருடைய இதயம் மாறியது. இந்த வசனங்களில் சவுல் இந்த உண்மையை நமக்கு விளக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன், மகிமையின் பிதாவாகிய அவருடைய அழைப்பின் நம்பிக்கை என்னவென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் இருதயங்களின் கண்கள் பிரகாசமடைந்து அவரை அறியும் ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் உங்களுக்குத் தருவார். பரிசுத்தவான்களிடத்தில் அவருடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐசுவரியங்கள் என்ன? விசுவாசிகளான நமக்கு அவருடைய வல்லமையின் மகத்துவம் என்ன? எபேசியர் 1:17 முதல் 19 வரை. இயேசுவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியைப் பெற்ற சவுல் அடுத்ததாக ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் இந்த வசனத்தில் சவுலை குறிப்பிடுகிறார். உடனே அவன் கண்களிலிருந்து செதில்கள் போன்ற ஒன்று விழுந்தது. அவன் பார்வையைப் பெற்றான். அவர் எழுந்து ஞானஸ்நானம் பெற்றார். செயல்கள் 9:18. இது இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த புதிய நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. ஞானஸ்நானம் பெறுவது உங்கள் ஆன்மாவைக் காப்பாற்றாது. உங்கள் பாவங்களுக்காக இயேசுவின் மரணம் மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் விசுவாசம் உங்களைக் காப்பாற்றுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் மனந்திரும்பி உங்கள் இரட்சகராக இயேசுவிடம் திரும்பியுள்ளீர்கள் என்பதைக் காட்டுகிறது. ஞான ஸ்நானத்தின் நோக்கம் என்ன என்பதை இயேசுவின் சீடர் மார்க்கு இந்த வசனத்தில் கூறுகிறார். இந்த தூதர் ஜான் பாப்டிஸ்ட் ஆவார். அவர் வனாந்தரத்தில் இருந்தார். மக்கள் தங்கள் பாவங்களுக்காக மனந்திரும்பி மன்னிக்க கடவுளிடம் திரும்பினர் என்பதைக் காட்ட ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பிரசங்கித்தார். மார்க் 1:4 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பை. இயேசுவில் நம்பிக்கை வைத்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது உங்கள் முதல் கீழ்ப்படிதல் செயல். நீங்கள் இப்போது கடவுளுக்குச் சொந்தமானவர்கள் என்பதை இது நிரூபிக்கிறது. நீங்கள் இயேசுவை உங்கள் மீட்பராக ஆக்கியிருந்தால் இதை உங்கள் அடுத்த படியாக ஆக்குங்கள். தண்ணீர் உங்கள் மீது கழுவட்டும். நீங்கள் உணரும் அவமானத்தை நீக்கி உங்கள் ஆன்மாவை புதுப்பிக்கட்டும். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களிடம் பேசியது, வானத்திலும் பூமியிலும்
எல்லா அதிகாரமும் எனக்குக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்று எல்லா தேசத்தாரையும் சீஷராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். மத்தேயு 28:18 முதல் 19. நீங்கள் பின்தங்கியிருந்தால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஒருவரைக் கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட போதகரையோ அல்லது ஒரு தேவாலய ஞானஸ்நானத்தையோ கண்டுபிடிப்பதில் தொங்கவிடாதீர்கள். இயேசுவில் உள்ள வேறு எந்த சக விசுவாசியும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். ஏனென்றால் எல்லா விசுவாசிகளும் பாதிரியார்களின் ராஜ்யம், மேலும் ஒரு குளியல் தொட்டி அல்லது ஷவர் நன்றாக வேலை செய்யும். இந்த வசனங்களில் கீழே அவர் நம்மை ஒரு ராஜ்யமாக ஆக்கினார். ஆசாரியர்கள் என்பது விசுவாசிகளைக் குறிக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமான கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருள் மற்றும் அமைதி. அவருடைய சிம்மாசனத்திற்கு முன்பாக இருக்கும் 7 ஆவிகளிலிருந்து, மேலும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உண்மையுள்ள சாட்சியும், இறந்தவர்களின் முதல் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களின் ஆட்சியாளரும். நம்மில் அன்பு கூறுகிறவருக்கு அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மைக் கழுவி, அவர் நம்மை ஒரு ராஜ்யமாகவும் அவருடைய பிதாவாகிய கடவுளுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினார். அவருக்கு என்றென்றும் மகிமையும் ஆட்சியும் உண்டாவதாக. வெளிப்பாடு 1:4 முதல் 6 வரை. பைபிளில் உள்ள ஞானஸ்நானத்தின் ஒரு உதாரணம், அதை எப்படி செய்வது என்பது பற்றிய ஒரு படத்தை உங்களுக்கு வழங்குகிறோம். தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன் என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும். எத்தியோப்பியாவைச் சேர்ந்த ஒரு மனிதர், எத்தியோப்பியர்களின் ராணியான காண்டேஸின் கீழ் பெரும் அதிகாரம் கொண்டவர். அவர் தனது கருவூலங்கள் அனைத்தையும் பொறுப்பேற்று ஜெருசலேமுக்கு வழிபடுவதற்காகத் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அவர் தனது தேரில் அமர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிலிப்பு அவனிடம் ஓடி, அவன் ஏசாயா தீர்க்கதரிசியை வாசிப்பதைக் கேட்டு, நீ என்ன வாசிக்கிறாய் என்று உனக்குப் புரிகிறதா? வேதாகமத்தில் அவர் படித்த இடம் இதுதான். அவர் ஒரு ஆட்டைப் போல் படுகொலைக்குக் கொண்டு செல்லப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி அமைதியாக இருப்பது போல அவர் தம் வாயைத் திறக்கவில்லை. அவருடைய அவமானத்தில் அவருடைய நீதி பறிக்கப்பட்டது. அவருடைய தலைமுறையை அறிவிப்பவர் யார்? ஏனெனில் அவருடைய உயிர் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது. எனவே அந்த மந்திரி பிலிப்புக்கு மறுமொழியாக, நான் உங்களிடம் கேட்கிறேன், தீர்க்கதரிசி யாரைப் பற்றி, தன்னைப் பற்றியோ அல்லது வேறு யாரைப் பற்றியோ இதைச் சொல்கிறார்? அப்பொழுது பிலிப்பு தன் வாயைத் திறந்து இந்த வேதவாக்கியத்தில் தொடங்கி அவனுக்கு இயேசுவை பிரசங்கித்தார். இப்போது அவர்கள் சாலையில் சென்றபோது சிறிது தண்ணீர் வந்தது. அதற்கு அந்த மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது என்றான். ஞானஸ்நானம் எடுப்பதில் எனக்கு என்ன தடை? அப்போது பிலிப், உன் முழு இருதயத்தோடும் நீ விசுவாசித்தால் உன்னால் முடியும். அதற்கு அவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். அதனால் தேரை அப்படியே நிற்கும்படி கட்டளையிட்டார். பிலிப்பும் அண்ணனும் தண்ணீரில் இறங்கி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். செயல்கள் 8:27 முதல் 28, 30, 32 முதல் 38 வரையிலான புதிய கிங் ஜேம்ஸ் பதிப்பு. இந்த வசனங்களில் ஞானஸ்நானம் பற்றி இயேசுவின் சீடர் பேதுருவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். மக்கள் பரிசுத்த ஆவியைப் பெற்ற பிறகு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்த பிறகு அதைச் செய்தார்கள். உயிரோடிருக்கிறவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நியாயாதிபதியாக தேவனால் நியமிக்கப்பட்டவர் இவரே என்று மக்களுக்குப் பிரசங்கிக்கவும் சாட்சி சொல்லவும் அவர் நமக்குக் கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பைப் பெறுவார்கள் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரைப் பற்றி சாட்சி கூறுகிறார்கள். பேதுரு இந்த வார்த்தைகளைச் சொல்லிக் கொண்டிருக்கையில் அந்த வார்த்தையைக் கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது பேதுரு,
இவர்கள் தண்ணீரால் ஞானஸ்நானம் பெறுவதை யாராவது தடை செய்ய முடியுமா? அவர்களும் நம்மைப் போலவே பரிசுத்த ஆவியைப் பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி அவர்களுக்குக் கட்டளையிட்டார். செயல்கள் 10:42 முதல் 44, 46 முதல் 48 வரை. நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது இயேசுவைப் பற்றி நீங்கள் என்ன நம்புகிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்வது முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஜெபித்தபோது நீங்கள் சொன்னதையே சொல்லலாம். உங்களுக்குத் தேவைப்பட்டால் அத்தியாயம் 11 பார்க்கவும். இப்படி ஏதாவது சொல்லுங்கள். இயேசுவை ஆண்டவர் என்று உங்கள் வாயால் அறிக்கையிட்டு, கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உங்கள் இதயத்தில் நம்பினால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். ரோமர்கள் 10:9. சவுல் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இயேசுவின் மீது புதிதாக கிடைத்த விசுவாசத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். சவுல் கடவுளிடமிருந்து சிறந்த பொக்கிஷத்தையும் பரிசையும் கண்டுபிடித்தார். மற்றவர்களும் அதைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த வசனங்களில் சவுல் கிறிஸ்துவை அறிவித்தவர். உடனே ஜெப ஆலயங்களில் கிறிஸ்துவை அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிவித்தார். அதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்தப் பெயரைச் சொல்லிக் கூப்பிடுகிறவர்களை சேதப்படுத்தியவர் இவர் அல்லவா என்றார்கள். அவர்களைக் கட்டியணைத்து தலைமைக் குருக்களுக்கு முன்பாகக் கொண்டுவர எண்ணி அவர் இங்கு வந்திருந்தார். ஆனால் சவுல் பலம் பெருகி தமஸ்கஸில் வாழ்ந்த யூதர்களைக் குழப்பி இவர்தான் கிறிஸ்து என்று நிரூபித்தார். செயல்கள் 9:20 முதல் 22. சிறிது நேரம் கழித்து சவுல் தனது ரோமானியப் பெயரான பால் என்று அழைக்கப்பட முடிவு செய்தார். இயேசுவின் வழியைப் பின்பற்றுபவர் என்ற அவரது புதிய அடையாளத்தையும் இது பிரதிபலிக்கிறது என்று நினைக்கிறேன். பவுல் என்றும் அழைக்கப்படும் சவுல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர். செயல்கள் 13:9. உங்களில் பின்தங்கிய மற்றும் வெட்கப்படுகிற சிலரைப் போலவே பால் இருப்பதாக நான் நினைக்கிறேன். பால் தனது கல்வி மற்றும் வளர்ப்பில் தன்னம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் ஒரு பரிசேயர், யூத மதத் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். அவர் யூத சட்டங்களுக்கு கடுமையான கீழ்ப்படிதலை பின்பற்றினார். அவர் அந்த சட்டத்தை தவறில்லாமல் பின்பற்றினார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்றுதானே அறிவித்துக் கொண்டார். அவர் இயேசுவைப் பற்றிய உண்மையைக் கற்றுக்கொண்டவுடன் அவர் ஒரு காலத்தில் மதிப்புமிக்கதாகக் கருதியது இப்போது வெறும் குப்பை என்பதை உணர்ந்தார். அவர் தனது சொந்த நீதியை எண்ணுவதை நிறுத்திவிட்டு இயேசுவின் விசுவாசத்தின் மூலம் நீதிமானானார். பவுல் அதை எவ்வாறு சுருக்கமாகக் கூறினார் என்பது இங்கே. கிறிஸ்து இயேசு நமக்காகச் செய்தவற்றில் நாம் சார்ந்திருக்கிறோம். மனித முயற்சியில் நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. இருப்பினும் யாரேனும் முடிந்தால் எனது சொந்த முயற்சியில் நான் நம்பிக்கை வைத்திருக்க முடியும். உண்மையில் மற்றவர்களுக்கு தங்கள் சொந்த முயற்சிகளில் நம்பிக்கை இருந்தால் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு 8 நாட்கள் இருக்கும்போது நான் விருத்த சேதனம் செய்து கொண்டேன். நான் இஸ்ரேலின் தூய இரத்தம் கொண்ட குடிமகன் மற்றும் பெஞ்சமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். எப்போதாவது ஒரு உண்மையான ஹீப்ரு. நான் பரிசேயர்களின் உறுப்பினராக இருந்தேன். அவர்கள் யூத சட்டத்திற்கு மிகவும் கீழ்ப்படிதலைக் கோருகிறார்கள். நான் மிகவும் வைராக்கியமாக இருந்தேன். நான் தேவாலயத்தை கடுமையாக துன்புறுத்தினேன். மேலும் நீதியை பொறுத்தவரை நான் தவறில்லாமல் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தேன். இந்த விஷயங்கள் மதிப்புமிக்கவை என்று நான் ஒரு காலத்தில் நினைத்தேன். ஆனால் இப்போது கிறிஸ்து செய்தவற்றின் காரணமாக நான் அவற்றை மதிப்பற்றதாக கருதுகிறேன். ஆம், என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்வதன் எல்லையற்ற மதிப்போடு ஒப்பிடும்போது மற்ற அனைத்தும் பயனற்றவை. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி அவருடன் ஒன்றாவதற்காக அவருடைய நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தேன். சட்டத்திற்குக் கீழ்ப்படிவதன் மூலம் எனது சொந்த நீதியை நான் இனி எண்ணுவதில்லை. மாறாக கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் நான் நீதிமானானேன்.
ஏனென்றா கடவுள் நம்மைத் தம்முடன் சரிப்படுத்தும் விதம் விசுவாசத்தைச் சார்ந்திருக்கிறது. பிலிப்பியன்ஸ் 3:3-9 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பால் தனது கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை எதிர்நோக்கினார். அவர் வெட்கத்தில் மூழ்கவில்லை. பவுல்தான் இந்த வசனங்களில் பேசுகிறார். நான் இந்த விஷயங்களை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ அல்லது நான் ஏற்கனவே முழுமையை அடைந்துவிட்டேன் என்றோ சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசு முதலில் என்னைப் பெற்ற அந்த பரிபூரணத்தைப் பெற நான் விரைகிறேன். இல்லை, அன்பான சகோதர சகோதரிகளே, நான் அதை அடையவில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் கவனம் செலுத்துகிறேன். கடந்த காலத்தை மறந்துவிட்டு வரவிருப்பதை எதிர்பார்த்து பந்தயத்தின் முடிவை அடையவும் கடவுள் எதற்காக பரலோகப் பரிசைப் பெறவும் முயற்சி செய்கிறேன். கிறிஸ்து இயேசு வழியாக நம்மை அழைக்கிறார். பிலிப்பியன்ஸ் 3:12-14 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. அவர் கடந்த காலத்தில் செய்த கொடூரமான விஷயங்களைப் பற்றி சிந்திக்கவில்லை. கடவுள் தன்னை மன்னித்தார் என்பதை அறிந்தான். கடவுள் தனக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பதை அறிந்தான். கடவுள் அவரை நன்மைக்காகப் பயன்படுத்தப் போகிறார். உங்கள் பாவங்களுக்காக இயேசு இறந்தார் என்று நீங்கள் நம்புவதால் நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தால், பவுலைப் போலவே நீங்கள் ஒரு புதிய நபர். உங்கள் பழைய சுயத்தையும் நீங்கள் செய்த பாவச் செயல்களையும் மறந்துவிடுங்கள். பவுல் அதை எப்படி விவரிக்கிறார் என்பது இங்கே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவைக் கேட்டு இயேசுவில் சத்தியம் இருப்பது போல அவரில் போதிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் அப்படிக் கற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் முந்தைய வாழ்க்கை முறையைப் பொறுத்தவரை வஞ்சக இச்சைகளால் கெட்டுப்போகும் பழைய மனிதனை நீங்கள் களைந்துவிட்டு, உங்கள் மனதின் ஆவியில் புதுப்பிக்கப்பட்டு, கடவுளின் சாயலில் சத்தியத்தின் நீதியிலும் பரிசுத்தத்திலும் படைக்கப்பட்ட புதிய மனிதனைத் தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:20-24. உங்கள் புதிய சுயத்தை அணிந்து கொண்டு, கடவுள் உங்களுக்காகத் திட்டமிட்டுள்ள பந்தயத்தைத் தொடருங்கள். இதைத்தான் பவுல் செய்தார். விடாமுயற்சியுடன் ஓடிவந்து இயேசுவைப் பார்த்தான். நம்மைச் சுலபமாகச் சிக்க வைக்கும் ஒவ்வொரு பாரத்தையும் பாவத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ள ஓட்டப் பந்தயத்தில் விடாமுயற்சியுடன் ஓடுவோம். நம்பிக்கையின் ஆசிரியரும் பூரணத்துவமுமான இயேசுவை நோக்கி அவருக்கு முன்வைக்கப்பட்ட மகிழ்ச்சிக்காக சிலுவையைத் தாங்கினார். அதன் அவமானத்தை வெறுத்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஏனெனில் நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் ஆன்மாக்களில் மயக்கமடைந்து விடாதபடி தனக்கு எதிராக பாவிகளின் இத்தகைய முரண்பாட்டை சகித்துக் கொண்டவரை எண்ணிப் பாருங்கள். எபிரேயர் 12:1-3. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு, உங்கள் பாவங்களுக்காக அவர் இறந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால், உங்களை மன்னிக்கும்படி அவரிடம் கேட்டிருந்தால், நீங்கள் இனி அவமானம் மற்றும் குற்ற உணர்ச்சியால் சுமையாக இருக்க வேண்டியதில்லை. உங்கள் பாவங்கள் உங்களிடமிருந்து எண்ணற்ற தூரத்தில் தள்ளப்பட்டுள்ளன. கடவுள் அவர்களை இனி நினைவில் கொள்வதில்லை. எனவே நீங்கள் அவர்களை நினைவில் கொள்ளத் தேவையில்லை. இயேசு பூமியில் தனது ராஜ்யத்தை நிறுவ மீண்டும் பூமிக்கு வருகிறார். அந்த அற்புதமான நாளை எதிர்நோக்குங்கள். இயேசுவின் சீடர் யோவான் இந்த வசனங்களில் அந்த நம்பிக்கையைக் கொண்டிருப்பது உங்களைத் தூய்மைப்படுத்தும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் என்னவாக இருப்போம் என்பது இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் அவர் வெளிப்படும்போது நாமும் அவரைப்போல் இருப்போம் என்பதை அறிவோம். ஏனென்றால் நாம் அவரைப் போலவே காண்போம். இந்த நம்பிக்கையை அவர் மீது வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர் தூய்மையானவர் போலவே தன்னையும் சுத்திகரிக்கிறார். முதல் ஜான் 3:2-3. இந்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவி என்மீது இருக்கிறது என்று கூறும்போது இயேசு மேசியாவைப் பற்றிப் பேசுகிறார். இயேசு நற்செய்தியை பிரசங்கிக்க அபிஷேகம் செய்யப்பட்டவர். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், மாறாக சந்தோஷப்படுவார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது. கர்த்தராகிய கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறது. ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு
நற்செய்தியைப் பிரசங்கிக்க யெகோவா என்னை அபிஷேகம் செய்தார். மனம் உடைந்தவர்களைக் கட்டவும், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கவும், கட்டப்பட்டவர்களை விடுவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆனால் நீங்கள் யெகோவாவின் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். மனிதர்கள் உங்களை எங்கள் கடவுளின் ஊழியர்கள் என்று அழைப்பார்கள். தேசங்களின் செல்வத்தை உண்பீர்கள். அவர்களுடைய மகிமையில் நீங்கள் மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் அவமானத்திற்கு பதிலாக உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்கும். அவமதிப்புக்கு பதிலாக அவர்கள் தங்கள் பங்கில் மகிழ்ச்சியடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு இருக்கும். ஏசாயா 61:1-6-7. நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடன் உங்கள் உறவைத் தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் அவமானத்தை தைரியத்தால் மாற்றினார். இப்போது, அன்பான குழந்தைகளே, கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருங்கள். இதனால் அவர் திரும்பி வரும்போது நீங்கள் தைரியம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். அவமானத்தால் அவரிடமிருந்து பின்வாங்காதீர்கள். முதல் ஜான் 2:28 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு.